Hi guys, this is Jagan from Seven Sense Trading. ஸோ நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் வந்து ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி ஒன் பேக் ஒன்றா பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா, எங்கே பை அண்ட் செல்ஸ் போகலாம் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஓகேங்களா, ஸோ நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. ஸோ நான் சொல்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் பையர்ஸ் எல்லாம் போகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஓன் கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க, இல்லைனா ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அது என்ன சொல்லுதோ அதை அந்த ரூலை வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் ப்ராஃபிட்டை தரும். ஓகேங்களா, ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோடய பர்சனல் டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ லைவுக்கும் சரி ரெக்கார்டிங் கிளாஸுக்கும் சரி ரெண்டுத்துக்கும் சேம் டிஸ்கார்ட் தான். ஓகேங்களா, வித் டிஸ்கார்ட் சப்போர்ட்டோட இருக்குது. சரிங்களா, ஓகே. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் 5 மினிட்ல ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து இந்த சோச்சை பேஸ் பண்ணி இந்த ஸ்வீப்பை பேஸ் பண்ணி இந்த கேண்டல் கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல பை வந்து போயிருந்தோம். ஸோ ரீஃபைன்மெண்ட்டில் மார்க்கெட் வந்ததால் நம்ம 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்த்தோம். ஓகேங்களா, 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்த்தோம். ஸோ ஓவராலாக எனக்கு இந்த ஹை எடுக்கும்போது நான் பிரேக் ஈவன் பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த சப்ளை மார்க்கெட் மிட்டிகேஷன் பண்ணிச்சுன்னா பிரேக் ஈவன் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு சொன்னேன். அப்புறம் மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த மிட்டிகேஷன் பண்ணதுக்கு ஒரு டிமாண்ட் இங்கே பெண்டிங் இருக்குது. அதனால் நம்மளோட எஸ்எல் வந்து கொஞ்சம் கீழே வந்து போட்டுடலாம் அப்படின்ட்டு சொன்னேன். ஸோ அதே மாதிரியே மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ மேலே போய் நமக்கு இங்கே பாடி க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஸோ நமக்கு இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட்டும், ஸோ இங்கே வந்து என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல இந்த ட்ரேடை. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல என்னால் ட்ரேடும் பண்ண முடியல. ஓவர் மிட் நைட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, 2 o'clock சம்திங் ஆகிடுச்சு. ஸோ எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நான் போய் தூங்க போயிட்டேன். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல எப்படி என்ட்ரி போயிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஐடியமாக எடுத்துகிட்டு இந்த இடத்துல சேம் டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம பை போயிருக்கலாம். ஓகேங்களா, ஸோ அது எப்படி கொடுத்துருக்கு அப்படின்றத சும்மா ஒரு நாலேஜ் பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் வந்து மிட்டிகேஷன் பண்ணுச்சு. ஸோ லோ வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஆனால் மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டை நமக்கு என்ன பண்ணிடுச்சு, பிரேக் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, ஸோ பிரேக் பண்ணால் நம்ம என்ட்ரி போக மாட்டோம். இந்த இடத்துல என்ட்ரி போயிருக்கலாம், பை போயிருக்கலாம். ஏன் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக ட்ரெண்ட் வந்து பையில் தான் இருக்குது. ஓகேங்களா, இன்கேஸ் நம்ம பை வந்து ஃபஸ்ட்டு பை வந்து நம்ம இங்கே அடிக்கிறோம் அப்படின்றப்போ இந்த டிமாண்டு ஃபெயிலியர் ஆச்சுன்னா நம்ம பை போகக்கூடாது. ஆனால் ஓவராலாக 5 மினிட்டோட டிமாண்ட் வந்து கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ நம்ம 1 மினிட் டிமாண்ட் பிரேக் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா நம்ம வந்து பை வந்து போகலாம். ஓகேங்களா, புரியுதுங்களா? ஓவரால் பிக்கர் டைம் ஃப்ரேம் வந்து பை ட்ரெண்டில் டிமாண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய டிமாண்ட்ஸில் நம்ம வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் நம்ம வந்து பை போகலாம். ஓவராலாக இந்த லிக்விடிட்டியை எடுத்துகிட்டு தான் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுவும் வந்து டிமாண்டு தான். ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த டிமாண்டுக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு என்னோட எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா நான் பிரேக் ஈவன் பண்ணிட்டேன். ஓவராலாக இந்த ஹை எடுக்கும் போதே நான் பிரேக் ஈவன் பண்ணிட்டேன். ஸோ அப்படி கீழே வந்துச்சுன்னா இந்த டிமாண்டில் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போயிடும். ஆனால் நமக்கு பிரேக் ஈவன் ஹிட் ஆகிடும். அதுக்குன்னு இங்கே இன்னொரு டிமாண்ட் இருக்குன்ட்டு நம்ம பிரேக் ஈவன் மூவ் பண்ணாமலும் இருக்கக்கூடாது. மூவ் பண்ணி வச்சிடணும். ஓகேங்களா, ஓகே. இந்த டிமாண்டில் நமக்கு சேம் டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் பார்க்க வேண்டியதான். ஸோ நமக்கு இந்த ஹை பிரேக் ஆச்சு. இதுதான் டிமாண்ட். இங்கே பிஓஎஸ் பண்ணி நமக்கு இந்த இடத்துல சோச் வந்து கொடுத்துச்சு. ஓகேங்களா, ஸோ இது வந்து டிமாண்ட். ஆனால் இந்த டிமாண்ட் கேண்டலை, இந்த பேஸ் கேண்டலை மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், இங்கே ஸ்வீப் பண்ணியிருக்கான் இந்த கேண்டலை. ஓகேங்களா, ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஸோ அப்போ இந்த ஸ்வீப் பண்ண கேண்டல் என்ன, இந்த ஃபுல் சைஸ் பாடி கேண்டல் தான் ஸ்வீப் பண்ண கேண்டல். அப்போது நம்ம என்ட்ரின்னு எடுத்தால் இப்படி தான் எடுக்கணும், இந்த மாதிரி தான் எடுக்கணும்.
ஓகேங்களா? ஏன்னா இங்கே வந்துட்டு இந்த இந்த இங்கே வந்துட்டு இந்த பிளாக்ல இப்படி ட்ரிகர் ஆகிட்டு போகிறதுக்கும் பாசிபிள்ஸ் ஆர் ஹை. ஸோ அதனால் இப்படி தான் வந்து என்ட்ரி எடுக்கணும். ஸோ நல்லாவே ஒரு ஒரு பிக் மூமெண்ட் வந்து கொடுத்துட்டான். நம்ம டார்கெட் பண்ணது இந்த இடத்துல நம்ம வந்து டார்கெட் பண்ணோம். ஸோ ஓவராலாக ட்ரேட் வந்து நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்க்ரீன்ஷாட்டை லெஃப்ட்டில் கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே, கோல்டில் நெக்ஸ்ட் ட்ரேடு எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இது ஒரு சப்ளை சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் சப்ளை தான், இதுவும் சப்ளை, இந்த கேண்டலும் சப்ளை தான். நான் ஏன் இந்த 2 கேண்டலை சொல்லலை, இந்த 2 சப்ளை வந்து நான் ஏன் சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 2 3 4 4 சப்ளை வந்து இருக்குது. ஸோ நமக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். சரிங்களா? அதனால நான் எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற 2 சப்ளையை வந்து சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக இந்த சப்ளைக்கு இந்த சப்ளைன்றது இப்போது இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்குது. அப்போது இந்த சப்ளை ஆக்சுவலாக பவர். ஓகேங்களா? ஸோ ப்ரீமியம் மிஸ்ஸஸ் டிஸ்கவுண்ட் போட்டாலும் நமக்கு இங்கே இருக்கிற சப்ளையும் வேலிட் தான், அதுக்கு மேலே இருக்க சப்ளையும் வேலிட் தான். ஆனால் நம்ம எக்ஸ்ட்ரீமை வந்து பார்த்துக்கலாம். ஸோ கீழே நிறைய ட்ராப் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு நான் இந்த 2 வந்து சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஆனால் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளையில் இருக்கிற ரீஃபைன்மெண்ட், இந்த சப்ளைக்குள்ளே இருக்கிற 15 மினிட்ஸ் ரீஃபைன்மெண்ட்டில் மார்க்கெட் மிட்டிகேஷன் பண்ணிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. மிட்டிகேஷன் பண்ணிடுச்சு, கன்ஃபர்மேஷன் 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ ஓவராலாக இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். சார்ட் டிஸ்டர்பாக இருக்குது. சரிங்களா? ஓவராலாக இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு நியூயார்க் டைமிங்கில். ஓகேங்களா? லண்டனை மேலே அடிச்சுட்டு அப்புறமா நியூயார்க் என்ன பண்ணியிருக்கான், லண்டனோட லோவை ஹண்ட் பண்ணிட்டான். சரிங்களா? ஸோ இந்த சப்ளை இப்போ வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. ஆனால் இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஏன்னா எக்ஸ்ட்ரீம்ன்றது மேலே தான் இருக்குது, இந்த 2 சப்ளை தான் வந்து வேலிடு. இந்த சப்ளை இப்போதைக்கு நமக்கு டவுட் தான், ஏன்னா ட்ராப் அடித்தாலும் ட்ராப் அடிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இதுலேருந்து சப்ளை 5 மினிட்ல என்ன பண்ண போகிறோம், இந்த சப்ளை வந்து எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக இதுவும் சப்ளை தான், இந்த கேண்டலும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஓவராலாக இருக்கிற இந்த கேண்டலே வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே இது ஒரு பர்ஃபெக்டான சப்ளை. ஆனால் மார்க்கெட் இதிலேருந்தும் திரும்பி போகலாம். ஸோ இந்த சப்ளையை நம்ம என்ன பண்ண போகிறோம், சும்மா க்ரீனில் வந்து போட்டு வச்சிடலாம். ஸோ 1 மினிட் போகலாம். 1 மினிட் போயிட்டு இது ரெண்டுத்துக்கும் எங்கே நமக்கு சப்ளை இருக்குன்னு பார்க்கலாம். ரீஃபைன்மெண்ட். ஸோ ரீஃபைன்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ரீனில் நம்ம நோட் பண்ணோம் பார்த்தீங்களா, இப்போது இதுதான் ரீஃபைன்மெண்ட். ஒன்று தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த க்ரீனுக்கு வர வரலும் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு இந்த சப்ளைக்கு வந்துட்டு மார்க்கெட் திரும்பிச்சுன்னா நம்ம வந்து செல் போக வேண்டாம். ஆல்ரெடி திரும்பிடுச்சு மார்க்கெட் இந்த இடத்துல. எஸ், நமக்கு மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு சேம் டைம் ஃப்ரேம்லேயே ஒரு நல்ல ஒரு சோச்சை வந்து கொடுத்துருச்சு. ஸோ சோச் வந்து கொடுத்துருச்சு. ஸோ இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 1:15 ஆகுது, 1:15 ஆகுது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ட்ரிலாம் போகக்கூடாது. மிட்டிகேஷன் பண்ணியிருக்கு, ஓகே. இன்டியூஸ்மெண்ட் இருக்குது, ஓகே. ஸோ நம்ம செல் போக வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நைட் மார்க்கெட் லிக்விடிட்டி இல்லாத காரணத்தினால மார்க்கெட் இந்த ஹையை ஹண்ட் பண்ணுறதுக்கு பாசிபிள்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ மார்க்கெட் மேலே இந்த ரீஃபைன்மெண்ட்டுக்கு வரான் அப்படின்னா நம்ம 1 மினிட்ல ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம்.
1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். நம்மளோட டிபி எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூயார்க்கோட லோவில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நியூயார்க்கு இங்கே இருக்கிற ஒரு டிமாண்டு வேலிடுனா நம்ம இந்த டிமாண்டில் முடிச்சிடலாம். டிமாண்ட் வேலிடு தான். ஸோ நியூயார்க்கோட லோ போக வேண்டாம். இந்த டிமாண்ட் இதுதான். ஓகேங்களா? கண்டிப்பாக 1:5க்கு மேலே வரும் 1 மினிட்ல நீங்கள் என்ட்ரி போகும்போது. ஓகேங்களா? சரி 5 மினிட்ல இந்த சப்ளை இன்கேஸ் 5 மினிட்ல பாடி க்ளோஸ் மேலே பாடி க்ளோஸ் பண்ணிட்டான், அந்த சப்ளையை பாடி க்ளோஸ் பண்ணிட்டான் அப்படின்னா சப்ளையை தூக்கிடுங்க. ஏன்னா கண்டிப்பாக மேலே போயிடுவான், மேலேருந்து கீழே விழுந்துருவான். ஓகேங்களா? சிம்பிள் தான். நான் ஏன் இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் டிபி சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ரீம் சப்ளை கிடையாது, இது டிசிஷனல். கண்டிப்பாக நம்ம இன்ட்ராடே தான் பண்ணணும் இதில். ஓகேங்களா? இன்கேஸ் இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 சப்ளைக்கு வந்துருச்சுன்னா நம்ம ஹோல்டு பண்ணி இந்த லோ வரைக்கும் கூட நம்ம ட்ரேடை வந்து புக் பண்ணலாம். சரிங்களா? ஸோ புரியுதுங்களா? பாருங்கள், புரியலன்னா வீடியோ அகைன் பாருங்கள். சரிங்களா? ஸோ EURUSD இப்போ ஒரு சினாரியோ நடந்துட்டுருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த டிமாண்டை வந்து நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் பை ஆகிட்டு நம்ம இந்த சப்ளை வரைக்கும் நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து ஹோல்டு பண்ணலாம், இங்கே நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படின்ட்டு லாஸ்ட் வீடியோவில் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டிமாண்டுக்கு வராமலே மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கான். ஓகேங்களா? ஸோ இதில் 2 விஷயம் நடந்திருக்கு. டிமாண்ட் சேம் டைம் ஃப்ரேம் டிமாண்டை பாடி க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஸோ டெய்லின்னு எடுத்துக்கிட்டால் கூட நமக்கு பாடி க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஸோ டிமாண்ட் வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம், டிமாண்ட் ஃபெயிலியர் பண்ணிவிட்டு நமக்கு டிமாண்ட் கண்ட்ரோல் எடுக்காமல் மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. அப்போது இப்போ பை ப்ரெஷர் வந்து கம்மி, இப்போது செல் ப்ரெஷர் அதிகம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளிப்பில் இருந்து செல் ப்ரெஷர் அதிகம். ஓகேங்களா? இப்போது நமக்கு சப்ளை கண்ட்ரோல் எடுத்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த டிமாண்ட் வரைக்கும் வந்துடும். ஓகேங்களா? ஆனால் நம்ம இந்த டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவல் பவர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 சப்ளையில் தான் ஆக்சுவல் பவர் இருக்குது. ஸோ இது எல்லாமே லிக்விடிட்டி தான், இது ஃபுல்லாகவே லிக்விடிட்டி. இங்கே மேலே இருக்கிற 3 சப்ளை தான் நமக்கு ஆக்சுவல் பவர். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம இந்த சப்ளையில் நம்ம என்ட்ரி போடுறோம் அப்படின்னா நம்மளோட டிபி கண்டிப்பாக இந்த ரோலை வச்சுக்கணும், இந்த ரோல் தான் இருக்கணும். ஓகேங்களா? போகும், இந்த நல்லா கண்ட்ரோல் எடுத்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த டிமாண்டுக்கு போகும். ஆனால் நம்ம இந்த ரோலே வந்து முடிச்சிடலாம். ஸோ 4 ஹவர்ன்றனால நம்ம என்ன பண்ண போகிறோம், 15 மினிட்ஸில் ரீஃபைன்மெண்ட் பார்க்கலாம், இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ ரீஃபைன் பண்ணி நம்ம ஒரு என்ட்ரி போகிறோன்னா அதோட ரிஸ்க் ரிவார்டு வேறு லெவலில் இருக்கும். ஓகேங்களா? ரீஃபைன் பண்ணி பக்காவாக ஒரு என்ட்ரி பிடிச்சிட்டோம் அப்படின்னா டிபியை வந்து நம்ம கரெக்டான ஒரு இதில் நம்ம லோவில் நம்ம செட் பண்ணாலும், இப்போ பாருங்கள் இது 15 மினிட்ஸோட ரீஃபைன்மெண்ட்டு, இதில் நம்ம போயிட்டு 5 மினிட்ஸில் நம்ம என்ட்ரி போடும்போது நம்மளோட ரிஸ்க் ரொம்ப கம்மியாயிரும். அப்போ நம்ம சேம் ரிஸ்க்கை எடுக்கணும், $30 நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு வெறும் $5 தான் ரிஸ்க் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல எனக்கு $5 தான் ரிஸ்க் இருக்குது. இப்போ நான் $100 நான் ப்ளேஸ் பண்ணுறேன், 0.1 லாட் நான் ப்ளேஸ் பண்ணும்போது எனக்கு வெறும் $5 தான் இந்த இடத்துல ரிஸ்க் இருக்குது. அப்படின்றப்போ ரிவார்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு $200 வந்து ரிவார்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ப்ராஃபிட் இது மோர் தென் 200 இருக்கும், ஒரு 400ன்னு வச்சுக்கலாம். 400 வந்து எனக்கு $400 வந்து ரிவார்டு இருக்குது. ஓகேங்களா? $5 ப்ராஃபிட்டுக்கு $5 லாஸுக்கு. ஏன்னா ஓவராலாக நம்ம 5 மினிட் 1 மினிட்டுக்கு என்ட்ரி போகும்போது மினிமைஸ் பண்ணிடுவோம் நம்மளோடது. ஆனால் டிபி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டிபி தான் இந்த லோவில் செட் பண்ணுறோம். ஏன்னா ஏன் இந்த லோவில் செட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மேலே இருக்கிற சப்ளைக்கு நடுவில் போயிட்டு நம்ம எந்த ஒரு சப்ளைலையும் என்ட்ரி போகலை. ஓகேங்களா? நடுவில் இருக்க சப்ளைக்கு என்ட்ரி போகும்போது கன்ஃபர்மேஷன் கொடுத்து நல்லா போயிட்டுருப்பான். அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து இதை அடிச்சுட்டு இங்கேருந்து கீழே விழுவான்.
ஸோ அதனால் நம்ம இங்கெல்லாம் என்ட்ரி போகல, நம்ம இந்த இடத்துல தான் என்ட்ரி போகிறோம். அப்படின்றப்போ நம்ம அந்த லோ வரைக்கும் வைக்கிறதுல தாராளமாக வச்சுக்கலாம். ஸோ ஒரு ப்ரீவியஸான லோ ஒரு 50 ஒரு 70-80% இங்கே ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு பிரேக் ஈவன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விடுறத ஃப்ரீ ரன்னிங்கில் விடலாம். அப்படியும் பண்ணலாம், உங்களோட இஷ்டம் தான். நான் இந்த மாதிரி பண்ணுவேன், உங்களோட இஷ்டம். நீங்கள் எப்படி 1:3 1:10 இல்லை அந்த லோவோ கீழே இருக்கிற டிமாண்டோ அது உங்களோட இஷ்டம் தான். ஓகேங்களா? ஸோ $5 ரிஸ்க்குக்கு எனக்கு $400 வந்து ப்ராஃபிட் இருக்குது அப்படின்றப்போ $400 கூட வேணாம், $200ன்னு வச்சுக்கலாம். $200 ப்ராஃபிட் இருக்குது அப்படின்றப்போ என்னால் $30 பெர் ட்ரேடுக்கு என்னால் $30 ரிஸ்க் எடுக்க முடியும். அப்படின்றப்போ நான் இந்த இடத்துல எத்தனை லாட்டை வந்து ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது $100 நான் ப்ளேஸ் பண்ணுறேன் ட்ரேடு, அதாவது 0.1 லாட் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு $5 இந்த இடத்துல லாஸ் இருக்குது. ஆனால் என்னால் $30 லாஸை வந்து ஏற்றுக்க முடியும். $30 லாஸை என்னால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அது என்னோட கேபிட்டல் வந்து 0.5% இருக்குன்றப்போ $30 என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அப்போது இங்கே வந்து $5 ரிஸ்க் இருக்குது அப்படின்றப்போ என்னால் 6 டைம்ஸ் வந்து அதிகமாக ப்ளேஸ் பண்ண முடியும். $100 0.1 லாட்டுக்கு பதிலாக 0.6 லாட் என்னால் ப்ளேஸ் பண்ண முடியும். அப்போது 6 டைம்ஸ் வந்து எனக்கு ப்ராஃபிட் வந்து அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ $200 ப்ராஃபிட் வர்ற இடத்துல எனக்கு வந்து 6 டைம்ஸ் அதிகமாக கிடைக்கும். $1200 வந்து எனக்கு ப்ராஃபிட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், சேம் $30 ரிஸ்கில். நான் இது வந்து சும்மா காமனாக சொல்கிறேன், இது வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் பேக் டெஸ்ட் அடித்து பண்ணுறப்போ இதெல்லாம் பாசிபிள் தான். சேம் $30 ரிஸ்க்குக்கு $1200 ப்ராஃபிட் அப்படின்றத நீங்கள் ஸ்கில்லாக நீங்கள் ப்ரோ லெவலுக்கு நீங்கள் பேக் டெஸ்ட் அடித்து பண்ணுறீங்கன்னா அது கண்டிப்பாக கொடுக்கும். ஓகேங்களா? ஆனால் இவ்வளோ தூரம் நீங்கள் உங்கள் மனசை வச்சு இப்போ மார்க்கெட் இங்கே இருக்குன்னா கீழே வர வரைக்கும் உங்கள் மைண்டு எதுக்கும் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் கரெக்டாக ஹோல்டு பண்ணி அடிக்கணும். ஆனால் இப்படி எடுத்தால் கீழே தான் வந்து டிபி அடிக்கும் அப்படின்னு நிச்சயம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ என்னோட மெத்தட் இப்படி, நீங்கள் 1:3 1:6 1:10 இல்லைனா லோ கீழே இருக்கிற டிமாண்ட் அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பேக் டெஸ்ட்டு பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.